ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம ஹீரோ வந்து உன்னோட முக்கியமான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, உனக்கு வேணாமான்னு சொல்ல, ஏய் சும்மா பீட்ரு விடாதடா அப்படின்னு சொல்கிறப்போ, சரி வேணான்னா போ, உன் பர்ஸ் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சரி அதுக்கு முதல்ல சாரி கேளுன்னு சொல்ல, அவளும் சாரி கேட்க, சரி நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா இருப்பார் இல்லையா, அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாப்புல. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்பா வேலை செய்கிறீங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, இது மாதிரி உன் அக்காக்காரி வந்து வேலையை பாதியிலே விட்டுட்டாமா, இங்கே ஏதோ அட்வான்ஸ் வாங்கியிருப்பா போல இருக்குது, அதனால தான் நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறப்போ, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக அக்கா கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கான். இது வீட்லேயே இருக்க தகுதி இல்லை, துணியை எடுத்துகிட்டு வெளியே போடி, அப்பா உனக்காக வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிய, அப்படியே நம்ம ஹீரோவுடைய கிஃப்ட்டையும் நம்ம ஹீரோயின் கீழே போட்டிருப்போம். அந்த கோவத்தில் அவங்க அவங்க தங்கச்சிக்காரி வந்து முடிய பயங்கரமாக பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்ருக்கா. அப்பா இது மாதிரி சண்டை போடாதீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து நம்மளோட யாங்க காட்டுறாங்க. அவள் குழந்தையோட விளையாடுறப்போ நம்மளோட பேக் பார்த்து சிரிக்கிறான். டக்குன்னு அவள் பார்க்குறப்போ சிரிக்காத மாதிரி வந்து அப்படியே மறைச்சிக்கிறான். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு லிசா வீட்டுக்கு போக, லிசா கூட கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கான். அப்படியே வந்து லிசா கிட்ட வந்து லிசா சாப்பாடெலாம் சமைச்சு வச்சிருக்கா, சாப்பிடுன்னு சொல்கிறச்ச இவன் வந்து சாப்பாடு வேணாம், என் பையனுக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கேக் வாங்கிட்டு வந்துட்டு, நீ எங்கே இருக்கையோ தெரியல, அம்மா உனக்காக இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினோட பர்ஸ் எடுத்து அந்த பெட்டுக்கு மேலே வச்சிருக்காப்புல. அந்த குழந்தை வந்து அந்த பர்ஸை தூக்கி வீசிடுது. இங்கே நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்த்தா பர்ஸை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியலன்னு மண்டையில் பிச்சிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயினை மீட் பண்ணுறப்போ பர்ஸ் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நீ பொய் சொல்கிற, நீ சரியான பொறுக்கி, என்னை பார்க்குறதுக்கு தான் இப்படி சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன், முதல்ல பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுடா, அதுக்கப்புறம் நீ சொல்கிறத நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறா. இந்த பக்கம் யூன்போக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே ஒரு குட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒளிஞ்சு நின்று இந்த லிசா ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இது எதுக்கு இவளுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே நம்மளுடைய வந்து பேக் ஹாப்பியாக இருக்கிறத அவனால் பார்க்கவே முடியல. தங்க ஒய்ஃப் கூட இவ ரொம்ப ஜெல்லஸ் ஆகிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்படி நம்மளுடைய யாங் வந்து ரெடியாகி தன்னுடைய ஹஸ்பண்ட்காக ரெடியாக இருக்கிறப்போ அவள் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் கூட நினச்சிருப்பா போல இருக்கு. அவன் ஏதோ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போக, இத்தனை வருஷம் ஆயும் நீ என்னை மன்னிக்கலையா அப்படின்ற மாதிரி யாங்க கேட்டுட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு போகிறாங்க இன்டர்வியூக்காக. நம்ம ஹீரோவும் அதுக்கு தான் வந்திருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருப்பா இல்லையா, அங்கே கரெக்டாக யோன்போ வரான். யோன்போவை நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அப்படியே வந்து யோன்போக்கு தேவையான சாப்பாடெலாம் வந்து அவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்க, இங்கே வந்து நம்மளுடைய யோன்போ துடுதுப்புன்னு காணாமல் போயிடுறான். நம்ம யாங்க போயிட்டு வரத்துக்குள்ளே இது மாதிரி யோன்போவை காணோன்னு சொல்கிறப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கா. ஆளுக்கு ஒரு மூலையில் போய் தேடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஐடியா கொடுக்குறா. இந்த பக்கம் மாமியாருக்கு ஃபோன் பண்ணிட்டு யோன்போவை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹஸ்பண்டுக்கும் தகவல் போயிடுது, யாங் ஹஸ்பண்டுக்கு. யோன்போ என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டில் வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான், குட்டி பையன் தானே. அப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூக்குறா யோன்போவை. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. ஆனால் யோன்போக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கான். இப்படியே வந்துட்டு யாங் வந்து யோன்போ தூக்கிட்டு வந்து அவன் நல்லா இருக்கானான்னு பார்த்துட்டு ஹீரோயின் கையெல்லாம் அடிபட்டிருக்கும். சரி வாமா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் வேண்டாம் லைட்டாக தான் கேட்டிருக்குன்னு சொல்கிறப்போ, ரொம்ப நன்றிமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நம்மளுடைய பேக்கை வந்துட்டான். குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு குழந்தைய காரில் வச்சுட்டு இங்கே வந்துட்டு நம்ம யாங்க பிடிச்சி செம்மத்திட்டு திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு அறிவே இல்லையா, குழந்தைக்கு என்ன ஆயிடுக்கு, இப்படி குழந்தைய விட்டுட்டியே, உண்மையாலே நீ பெற்றிருந்தா உனக்கு அது வழி என்னன்றது தெரியும், உனக்கு ஈஸியாக குழந்தை கிடச்சிருச்சு, ஆஃப்டர் ஆல் நீ குழந்தைய வளர்க்குற தாயாக கூட உன்னால் நடிக்க முடியலையான்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லி இவ கோச்சிட்டு போகிறா. அவன் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருக்க கூடாது, அவள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஏங்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு இப்படி பேசிட்டான். இப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கும் குழந்தையும் மட்டும் வீட்டுக்கு வராங்க. எங்கள் மருமகளை காணோன்னு சொன்னால் இவன் வந்து கொஞ்சம் சமாளிச்சுட்டு குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு உள்ளக்க போக, இங்கே வந்து நம்மளுடைய யாங் வந்து ரொம்ப தனிமையாக போயிட்டு அழுதுட்டுருக்கா நம்மளுடைய பேக்கு சொன்னதை நினச்சி. இப்படியே வந்து அந்த யோன்போ எந்திரிச்சு அம்மா அம்மான்னு அழுகிறப்போ, எங்கடா போயிட்டா அவன் பொண்டாட்டின்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா நான் திட்டினதுனாலன்னு சொல்கிறப்போ, இப்போ வீட்டில் ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தூரமாக இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து நம்மளோட யாங் போயிருக்கான்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்படியே யாங் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் தனிமையாக இருக்கா. அப்போ வந்து நம்மளோட பேக் வரான். இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கன்னு சொல்ல,
அங்கே குழந்தை அழுகுது வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறப்போ, இதை சொல்ல தான் வந்தியான்னு சொல்கிறப்போ, என்னாலலாம் வர முடியாது. நீ தான் சொன்ன இல்லையா, ஒரு தாயா இருக்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு. நான் உனக்கு குழந்தைய பெற்று கொடுக்கல தான். அதனால நீ ரொம்பவே பேசுற. என்னால் தாங்க முடியல. ஒரு நாள் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். தயவு செய்து நீ போயிடு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ கண்டிப்பாக வரணும். அப்பா அம்மாலாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்கிறப்போ, அப்பனா உன் குழந்தைக்கும் உனக்காக ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு தாயாக தான் வேணும். அப்பனா என் ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு எந்த அக்கறையுமே இல்லை. அட்லீஸ்ட் அந்த குழந்தைய நான் நல்லபடியாக வளர்த்தாவது நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து நீ பழசையே நினச்சிட்டு என்னை ரொம்பவே நீ காயப்படுத்துகிற. சரி போதும், இனிமேல் உன் குழந்தைக்கும் நான் அம்மா இல்லை, உனக்கும் நான் மனைவி இல்லை, இனிமேல் நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டே போக, இவனுக்கு பொண்டாட்டியும் விட மனசும் இல்லை. போகாத போகாத நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இவன் என்ன கேரக்டர்னே ஒன்றும் புரியல இது பேக்கு. இப்படி ஒரு பக்கம் நடக்க, காலையில் நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. இந்த பக்கம் ரொம்ப ஹரிபரியாக நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காப்புல. அவர் போய் லிஃப்ட்டில் ஏறிடுறாப்புல. நம்ம ஹீரோயின் பின்னாடியே வராங்க, கதவு திறங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் ஏறுறாங்க. லிஃப்ட் ஃபுல்லாக சரியான கூட்டம். நம்ம ஹீரோவுக்கு இவளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் போய் ஏறியிருக்காங்களா, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஹீரோவுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கனால அவரோட பேக் எடுத்து 2 பேத்துக்கு நடுவில் வச்சுக்கிறாப்புல. இது நம்ம ஹீரோயினுக்கு இவ ஏதோ பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான் பின்னாடி அப்படின்ற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் தப்பாக தெரியுது. அதுக்கப்புறம் லிஃப்ட்லேருந்து வெளியே வராங்க. எப்படா லிஃப்ட் ஓப்பன் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் காத்துட்டு இருந்திருப்போம். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, டேய் என்னடா நீனு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ, நீ இங்கே என்ன பண்ணுறன்னு ஹீரோ கேட்க, எங்கே போனாலும் உன் மசாலா கட்டையை பார்க்குறதா இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, இது லிஃப்ட்டில் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட, இந்த மாதிரி வந்து எதுக்கு வந்து டச் பண்ணேனே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு உன்னை மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதுன்னு சொல்கிறப்போ, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறான். இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போக, எதுக்குடா என்னை பின்னாடியே வரேன்னு சொல்ல, நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், உசுரை வாங்காமல் போமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க, இவங்கெல்லாம் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ எல்லாரையும் ஒரு 3 பேரை இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினை தான் பல கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் கிராஜுவேட் ஃபுல்லாகவே ஆகலை, இருந்தாலும் அவள் டீச்சராக வேலை பார்த்துருப்பா. அதை வச்சு இந்த ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோயின் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ல, நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க எல்லா கேள்வியும். ஹீரோ வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு தான் வந்திருக்கான். அப்படியே எல்லா கேள்விக்கும் சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு கோயும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட, என் பேர் எப்படிடா தெரியும் உனக்குன்ற மாதிரி சத்தம் போட, பாருங்க லிஃப்ட்டில் நடந்ததுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் சொல்கிறப்போ, நான் உன்னை நம்பவே மாட்டேனே, ஒன்றா நம்பர் பொறுக்கி பையன், நீ என் தங்கச்சிக்கிட்ட அன்றைக்கி பாரில் நடந்துக்கிட்டப்பே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக்க, இந்த பக்கம் லிசாவை தான் கட்டுறாங்க. லிசா என்ன பண்ணுறான்னா, வீட்டில் வந்து ரொம்ப சேடாக இருக்கா. ஏன்னா அவனுடைய ஒய்ஃப் கூட பேச்சப் ஆகும், கொஞ்சம் லிசாவை கழட்டி விட்ட மாதிரி பண்ணுறான். அதனால இந்த லிசா பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் லவ்னால ரொம்ப மனம் உருகி போய் கிடக்கா. இப்படியே அவன் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பார்க்குறான். இவன் அதுக்குன்னு ஒரு தனி ஃபோன் வச்சுருப்பான் போல இருக்குது. தன்னுடைய மனைவி வந்தோடனே அந்த ஃபோன் எடுத்து மறைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனைவி கூட இப்போ அன்பாகவே தான் இருக்கான், ஃபேக்காக இல்லாமல். இப்படியே இவங்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அந்த சமயம் இந்த லிசா பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நம்ம பேக்கை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு வரா. அப்போ கரெக்டாக இவங்க கிராஸ் பண்ணி போகிறத அவள் பார்த்துடுறா. இவளுக்கு இன்னமும் மனசு உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. திடுப்புன்னு நம்ம பேக்கு வந்து அப்படி தலை நிமிர்ந்து பார்த்தா லிசா பேய் பிடிச்ச மாதிரி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா. நம்ம பேக்குக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தெரிஞ்சு தானே லவ் பண்ணா லிசா, இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பேக் வந்து கொஞ்சம் வயிற்று கலக்குது, ரெஸ்ட் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு லிசாவை கூட்டிகிட்டு, இந்த மாதிரி வாமான்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, என் மனைவி முன்னாடி நீ வந்தால் என்ன நடக்கும்னு தெரியாதா, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படின்னா உன் மனைவி கூட நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த போல இருக்கு, பர்த்டே அன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளை டக்குன்னு மயக்கம் போட்டு விழுக்க, இந்த பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்திருக்கும் போல இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப சுடுதுன்னு சொல்ல, இப்படியே வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துடுச்சு, நீயும் குழந்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் லிசாவை பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறான். இந்த பக்கம் லிசாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, நீ வேலைக்கு போகாத ரெஸ்ட் எடு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். மற்றபடி உன் கூட இருப்பவன் வந்து பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லாமல் கொஞ்சம் லிசாவை விட்டு விலகிற மாதிரி தெரியுது. லிசா உப்பாரி வைக்கிறா. அந்த நேரத்தில் கரெக்டாக தன்னோட மனைவி கால் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, இதோ வந்துடுறம்மான்னு சொல்லிட்டு லிசாவை கழட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போக, இப்படியே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா, ஹீரோக்கு அவங்க அப்பாவே கால் பண்ணி உனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல, இங்கே அம்மாக்காரவங்களுக்கு மட்டும் மூஞ்சி சரியில்லை.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு குஷி தாங்க முடியல. இப்படியே நம்ம ஹீரோயினை யாரோ கூப்பிட்டுருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. யாருன்னு போய் பார்த்தா நம்மளோட யாங்க தான் கூப்பிட்டுருக்கா. யூன்போவையும் பக்கத்தில் வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் யூன்போவை பார்த்து சிரிக்க, இவங்க வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றினா இல்லையா, ஹீரோயின் வந்து யூன்போவை காப்பாற்றினதுனால இப்போ வந்து யாங் கூப்பிட்டுருக்கா. அப்போ யாங் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குற ஹேண்ட்பேக்கு. எதுக்கு எனக்கு ஹேண்ட்பேக்குன்னு சொல்கிறப்போ, இது மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து நீ வேலைக்கு போகிற இல்லையா, இது உனக்கு தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து ஹீரோயின் வந்து ரெஸ்யூம் கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஒரு ஹை பொசிஷன் வந்து செக்ரட்டரி பொசிஷன் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாரா. அப்படியே யோன்போவும் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படியே வந்துட்டு இனிமேல் அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நல்லபடியாக பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ ஆஃபீஸில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஷ்ஷாக வர எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே புதுசாக வந்த எல்லா எம்ப்ளாயீஸுமே தன்னை எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த ஹீரோ பையன் மட்டும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து இடிக்கிறான். நம்ம ஹீரோயின் பொதுக்கடையும் கீழே விழுகிறா. கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோவே தூக்கி பிடிச்சி நிப்பாட்டிட்டு, என்ன வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உன்னையெல்லாம் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் பார்த்து முறைக்கிறா. ஐயோ எனக்கு வாயில் 7.5 சனி, ஏன் தான் இப்படி பேசுகிறேனோ அப்படின்னு ஹீரோ நினைக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சே பார்க்குறா ஹீரோவை. நாரப்பையன் ஃபஸ்ட்டு நாளே எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்ல, ஐயையோ இவ்வளோ வேற சமாளித்து நான் எப்படி தான் இங்கே வேலை செய்ய போகிறனோ அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரே இதாக இருக்குது. இப்படியே வந்துட்டு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொது சேவை செய்வாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து புதுசாக வந்தவங்கள கம்பெனி சார்பாக பொது சேவை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் விட்டுருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கேம் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து ப்ளே பண்ண விடுறாங்க. இவங்களும் போயிட்டு அந்த கேமை விளையாடுறாங்க. அது வந்து 2 டீமாக இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஷூட் பண்ணால் அவுட்டு. அது மாதிரி தான் கேமு. இப்படி நம்ம ஹீரோவும் நைட் ஆகிடுது இன்னும் விளாண்டுட்டே இருக்கிறப்போ, நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ண, டக்குன்னு வந்து 2 பேரும் உருண்டு ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி முகத்தை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின், ஐயோ செத்து போயிட்டாலாம், மூச்சு வேற வரலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை, மூச்சு கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போக நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு அடி தான் அடிக்கிறாங்க. பாவம் மூக்குலேருந்து ரத்தம் பொலன்னு கொட்டுது. பொறுக்கி பையில என்னை கூட்டிகிட்டு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, டேய் அடியே உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன் இல்லையா, எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை, செத்து தொலைன்னு விடாமல் இனிமேல் நீ என்ன ஆபத்து இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு காலில் எதுவும் சுளுக்கிருக்கும் போல இருக்குது. கத்துறா, இது மாதிரி என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்ச நேரம் கெஞ்சுன்னு சொல்லி ஹீரோ கெஞ்ச விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே போகிறப்போ, எல்லா ரெஸ்க்யூ டீமும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை கீழே விடாமல் நம்ம ஹீரோ அப்படியே கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாப்புல. அங்கே வந்து ஐஸ் கடியெல்லாம் கொடுக்குறப்போ நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாப்புலன்னா, லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, அதுக்கு இந்த சீனா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் பார்த்து முறைக்கிறா. என்ன 2 பேருக்கு மோதல்லே ஆரம்பிக்குது, காதலில் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்ல, உன் ஆற வய கழுவு அப்படிலாம் சொல்லாத, எங்களுக்குள்ள காதல் வரவே வராதுன்னு சொல்ல, கண்டிப்பாக இவ்வளோ போய் அவள் காதலிப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான், வாயப்பாருன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளை காப்பாற்றி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தானே, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு யோசிச்சு நம்ம ஹீரோவுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறா. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல, அது என்னடி நன்றின்னா நன்றின்னு சொல்ல வேண்டியதானே, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க, இப்படியே வந்து காலையில் ஆகுது. இன்னொரு இடத்துக்கு வந்து இவங்க பெயிண்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை சைட் அடிக்க, அப்படியே பெயிண்ட் எல்லாம் நம்ம ஹீரோ முகத்தில் பூசிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்க, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து இவங்க ஏதோ வந்து துப்பட்டியெல்லாம் புளியிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சரியாக புளியாமல் கீழே விட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப எரிச்சல் பண்ண, அப்படியே தண்ணியெலாம் ஊற்றி அடித்து விளாண்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து திரும்பவும் வந்து ஒரு கேம் வைக்கிறாங்க. மியூசிக் நிற்கிறப்போ டீமாக ஹக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படியே மியூசிக் நிற்கிறப்போ நம்ம ஹீரோயின் மாற்றி ஹக் பண்ணிக்க, எருமை மாடு என்னை ஏன்டா ஹக் பண்ண, குழந்தைங்கள ஹக் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி அந்த ஆர்ஃபனேஜில் இவங்க நைட்டெல்லாம் தூங்குறாங்க. அப்போ ஒரு குட்டி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அம்மான்னு சொல்லி கத்துது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு போக நம்ம ஹீரோ வழியில் வரா. இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஜுரம் அடிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்கிறப்போ 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் ஒன்றும் கிடையாது, நைட்லாம் இங்கே இருக்கட்டும், சரியாயிடுவா குழந்தை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, அவங்க அம்மா எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் உங்கள் அம்மா எப்பயுமே ஒன்று நினச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பக்கத்துலேயே இருக்க, இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே காதலில் விழுகிறான். அப்படியே போயிட்டு அந்த குழந்தைங்களோட படுத்திருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, ஹீரோயின் ஹக் பண்ணது, இப்படி பல விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது.
அதுக்கப்புறம் அவனே சொல்லிக்கிறான், "ச்சே! என்னது இது? நான் போய் அவ்வளோ போய் யோசிக்கிறேனா? என்ன நான் பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்து காதல் வருது தெரியாம நடந்துக்கிறான். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா வழக்கம் போல லேட்டா வர, ஆனா இந்த தடவ நம்ம ஹீரோயின் நிக்கிறா. அவ பக்கத்துல போய் தான் நிக்கிறா. அவ்வளோ இடம் இருந்தும். இப்படியே வந்து இவங்க வேலைங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பிஸியாவே நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே சாப்பிட்ற டைமும் வருது. நம்ம ஹீரோயினும் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தவரும் சீனியரும் சேர்ந்து சாப்பிட போறாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. "என் ஆள் பக்கத்துல எவன்டா உட்கார்றதுன்னு" சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவர் பக்கத்துல போய் உட்கார, நம்ம ஹீரோ வாண்டடா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு குடுக்குறான். சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாயே தொறக்காம அமைதியா சாப்பிட்றா. இதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு ஹீரோக்கு. அந்த கண்ணாடி போட்டவருக்கு தெரியும். ஹீரோ வந்து எம்டியோட பையன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஒரு நம்ம ஹீரோ கூட வேலை செய்ற ஒரு கொலீக் சொல்றான், "இங்க பாஸுடைய 2வது பையன் வேலைக்கு வரப்போறானாம். அவன் சரியான பொம்பள பொறுக்கியாம்." அப்படி இப்படின்னு ஹீரோவ பார்த்து கழுவி ஊத்த, ஹீரோயின் அதுக்கும் மேல பேசுறா. "அப்படி ஒரு ஆள் கூட நான்லாம் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, இருக்கிற இமேஜையும் கெடுத்து போட்டாங்களே!" அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோவுக்கு இருக்கு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் யாருன்றது யாருக்கும் தெரியல. இப்படியே வந்து டின்னருக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து குறுகுறுன்னு நம்ம ஹீரோயினையும், அந்த பக்கத்துல இருக்க கொலிக்கையும் பார்க்க, அந்த பக்கத்துல கண்ணாடி போட்டவர் கேட்குறாரு, "என்னப்பா உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதா? அவள நீ லவ் பண்ற மாட்டே இருக்கே!" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் இன்னும் அவள லவ் பண்ணல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து இவங்க பாட்டு பாடுறாங்க இடத்துக்கு தான் போறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாரி கத்திட்டு இருக்க, ஹீரோயின் இவ்ளோ கேவலமா பாடுவான்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு நெனைக்க, இங்க வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு ஒருத்தன் பாடவான்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏன்டா கைய பிடிக்காம பாடவான்லாம் கூப்பிட முடியாதா உங்களால?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைக்க, நம்ம ஹீரோயின் ஒரு சேட் சாங் பாடுறா. அவங்க பையன நெனச்சு நம்ம ஹீரோ அந்த பாட்டே கவுந்துடுறான் நம்ம ஹீரோயின் மேல லவ்ல. இப்படியே வந்துட்டு இந்த கொலிக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் என்னமோ நான் ஹீரோயின் கூட தான் போவேன்னு அடம் பிடிக்க, "போய் தொலடான்னு" அனுப்பி வைக்க, இங்க எல்லாரும் போறாங்க. ஆனா ஹீரோ சும்மா இல்லாம, "நான் கொண்டு போய் உங்கள வீட்ல விடுறேன்னு" சொல்றப்போ, "ஃபர்ஸ்ட்டு நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்கங்க." நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ விடாம பின்னாடி போறப்போ, நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. "உனக்கு சொன்னா புரியாதாடா?" அப்படின்னு சொல்றப்போ, "அடியே உன்ன கொண்டு போய் விட்டா தாண்டி எனக்கு நைட்ல தூக்கம் வரும்ன்னு" சொல்லிட்டு, "பேசாம நம்ம டேட் பண்ணா என்ன?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, "என்னடா சொன்ன? பொறுக்கி பயலேன்னு" சொல்லிட்டு மூஞ்சிலே அப்பிடுறா. அது வேற நம்ம ஹீரோவுக்கு பாவம் முகத்துல கீறிடுது. அடிக்கிறதையும் அடிச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம போக, இந்த ஹீரோ பயபுள்ளைக்கு போதையில ஒண்ணும் தெரியல. வீட்ல போய் பார்த்தா முகத்துல கீறி இருக்கு. "ஐயய்யோ! என்ன வேல பார்த்து வச்சுட்டா?" அப்படின்ற மாரி தான் இருக்கு ஹீரோக்கு. இப்படியே வந்து ஹீரோ சாப்பிட போறப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ண வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன் உனக்கு. அதனால இந்த பொண்ணோட டேட்டிங் போன்னு" சொல்றப்போ, இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போறான். ஹீரோயின் முகத்துல எப்படி முழிக்கிறது? முகத்துல அடிபட்டுருக்கேன்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏறி போக, "அடி பாவி! டேட்டிங் தானடி கூப்பிட்டேன். இது ஒரு குத்தமா? அடிச்சு மூஞ்சிய உடைச்சுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போக, இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்துட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான் செக்ரட்டரினால சென்ட் ஆஃப் பண்றா. அப்ப அவங்க வந்து நம்ம ஹீரோயின பார்க்குறப்போ, எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு போக, இப்ப நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி போறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்றான். சரி சொல்லி தொல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, "இங்க பாருங்க நேத்து ஏதோ போதையில நான் தெரியாம வந்து டேட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "அப்பனா சரக்க போட்டுட்டு பொண்ணுங்கள்ட்ட டேட்டிங் பண்ணணும்னு சொல்றது உன் வேலையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஐய்யய்யோ! என்ன ஒண்ணு பேச போய் இன்னொன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஹீரோக்கு பதட்டமாகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்னைக்கு வந்து டேட்டிங் தான் வந்திருக்கான். அப்ப கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோயினோட அக்கா வேற வந்துட்டு, "என்னடா நீ என்ன இப்படி கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து இப்படி சாப்பிட வந்திருக்க?" அப்படின்ற மாரி இவ பேச, "என்னது உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா? அப்புறம் எதுக்குடா என் கூட டேட்டிங் வந்தன்னு" சொல்லிட்டு அந்த பணக்கார பொண்ணு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம காண்டாறான். "உனக்கு ஒரு மேனர்ஸ் கூட தெரியல. ஒருத்தவங்களோட டேட்டிங் வரப்போ இப்படி நடுவுல வந்து கெடுக்கலாமா? நீயே கொட்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம பேக்க காமிக்கிறாங்க. அவன் ஏதோ 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். தன்னுடைய மனைவிக்கு வந்து பர்த்டே வருது. 1 அவளுக்கு, லிசாக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்து 2 பேரையும் இவன் கரெக்ட் பண்ணிட்டு சுத்திட்டு கிடக்கான் இப்படி. இப்படியே வந்து லிசாக்கு கால் பண்றான். லிசா ஃபோன் எடுக்காதோனே அவங்க வேலை செய்ற இடத்துக்கு கால் பண்ணா, ஒரு 4, 5 நாளா வேலைக்கு வரலன்னு சொல்றாங்க. இப்படியே லிசாவ காட்டுறாங்க. லிசா வந்து அவங்க அம்மாவ பார்க்க தான் வந்திருக்கா. அவங்க அம்மா வேறு யாரும் கிடையாது. அந்த அஜுமா இருக்காங்க இல்லையா? அவங்க தான் அவங்க அம்மா. அவங்க வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பணத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாரு. அதனால இவளுக்கு பிடிக்காதனால வீட்ட விட்டு வெளியேறியிருப்பா. ஸ்கூல் படிக்கிறப்பயே. இப்படி வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அம்மாவ பார்க்க போனா, திரும்ப அந்த அஜுமாவுடைய அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அஜுமாவ போட்டு அடிச்சிட்டு இருக்காரு பணத்துக்காக. இப்போ வந்து லிசா வந்து கத்தி அவர வந்து வெளிய அனுப்பி விட, "இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைய ஏம்மா வாழ்ந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை அழுக. அந்த சமயம் பார்த்து நம்மளோட பேக்கு கால் பண்ணி, "என்னாச்சு அழுகுற?" அப்படின்ற மாரி கேட்க, இந்த சமயம் வந்து பேக்குடைய ஆஃபீஸ்க்கு நம்மளுடைய யாங் வந்திருக்கா. ஏன்னா பேக்குக்கு அவ சாப்பாடு கொண்டு வந்திருப்பா.
ஜாக்கு ஒரு பிரச்சனைன்னொடனே நம்ம பேக்கு உடனே கிளம்பி போய் அவளை சமாதானப்படுத்தி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறான். இந்த பக்கம் வந்து இந்த யுன்போ என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய பேக்கை வாங்கி வச்சிருந்த அந்த ப்ரெசண்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு இது என்னதுடான்னு சொல்லிட்டு நம்மளுடைய யாங்க வாங்கி வாங்கி ஃபஸ்ட்டு பார்க்குறா. 2 செயினையுமே பார்க்குறா. இது என்னடா 2 செயின் இருக்கு அப்படின்ற மாதிரி 2மே நம்மளுக்கா இருக்கும் போல அப்படின்னு அவன் நினச்சிக்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே இந்த பர்ஸ் உங்கள் ரூமில் கிடந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இதனால என் மான மறுவாதை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போக, ஹீரோயின் என் பர்ஸ் கிடச்சிருச்சா ஐயோ கண்ணில் காட்டுப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்ச, ஓ அவ்வளோ சீக்கிரம் கண்ணில் காட்டிடுவேனா, நீ அதுக்கு முன்னாடி நிறையா பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறுப்பேத்த இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.